السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق نبيه الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள். ஒரு மரம் இருக்கிறது, அது இறை நம்பிக்கையாளருக்கு ஒப்பான மரம் என்று இருக்கிறது, அது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். பொதுவாக மக்கள் கேள்வி கேட்க வேண்டும், தலைவர் பதில் சொல்ல வேண்டும். மாணவர் கேள்வி கேட்க வேண்டும், ஆசிரியர் பதில் சொல்ல வேண்டும். இளவயது மக்கள் கேள்வி கேட்க வேண்டும், முதியவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பொதுமக்கள் கேள்வி கேட்க வேண்டும், நபிமார்கள் பதில் சொல்ல வேண்டும். இதுதான் முறை. ஆனால் இப்படி நபி திடீரென்று தங்களுடைய தோழர்களிடத்தில் இப்படி கேட்கலாமா என்றால், மக்களினுடைய அறிவுத்திறனை சோதிப்பதற்காக இப்படி கேள்வி கேட்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வி மூமினுக்கு ஒப்பான மரம் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு காட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களின் பக்கம் கவனம் போய்விட்டது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த மரம் எனக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மரம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் வயதில் மூத்த சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையிலே வயதில் இளவயதாக இருக்கக்கூடிய நான் அதற்கு பதில் சொல்வதை விரும்பவில்லை. எனவே நான் அமைதியாக இருந்தேன். மூத்த சஹாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள். அப்படி அமைதியாக இருந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். மூமினுக்கு ஒப்பான மரம் என்பது பேரித்த மரம் என்று சொன்னார். பேரித்த மரத்தினுடைய எந்த பகுதியும் வீணாய் போய்வதில்லை. அதனுடைய இலை, அதனுடைய கிளை, அதனுடைய பழம், கொட்டை என்று சொல்லி அனைத்து பகுதிகளும் பயனுள்ளவைகளாக இருக்கும். அதுபோலத்தான் மூமின், அவனுடைய சொல்லும் செயலும் நடவடிக்கையும் உறவாடுதலும் பிறரோடு கொள்ளக்கூடிய தொடர்பு எல்லா வகையிலும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். எனவே தான் ஒரு மூமினுக்கு ஒப்பான மரம் பேரித்த மரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வந்த பிறகு தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கும் போதே எனக்கு அது குறித்த பதில் தெரியும். ஆனால் மூத்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினாலே நான் வெட்கப்பட்டு அதற்கான பதிலை சொல்லாமல் இருந்து விட்டேன் என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ பதில் சொல்லியிருந்தால் அது எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட மிக சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கும் என்று சொன்னார். ஒரு தந்தையினுடைய மனநிலையிலே அறிவார்ந்த ஒரு பதிலை சொல்லிவிட்டான் எனும்போது அந்த சபையில் தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கும் மரியாதை, அதனால் அவருக்கு கிடைக்கிற மரியாதை உண்மையில் சந்தோஷம் ஏற்படுத்தும். அது எனக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபாக்களுடைய கண்ணியம் கருதி தனக்கு தெரியாதது போலவே இருந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் தங்களுக்கு தெரியாத ஒன்றை நபியிடமே வழக்கம் போல கேட்டு தெரிந்து கொண்டார்கள்.
தங்கள் தோழர்கள் எவ்வளவு தூரம் அறிவுத்திறனோடு இருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இவ்வாறு கேட்பது கூடும். தலைவர் தன் தொண்டர்களை சோதிப்பதற்கு, ஆசிரியர் தன் மாணாக்கர்களை சோதிப்பதற்கு, பெரியவர்கள் சிறுவர்களுடைய அறிவுத்திறனை சோதிப்பதற்காக இவ்வாறு கேள்வி எடுப்பது கூடும். அந்த அடிப்படையில் தான் கேள்வி கேட்டார்கள். ஒரு முஃமின் பேரித்த மரத்திற்கு ஒப்பானவன், எல்லா வகையிலும் பயன் தரத்தக்கவன் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாரம். எனவே எல்லா வகையிலும் பயன் தரத்தக்க மூமின்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.